Hi friends, welcome back to Sri Art and Creation. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஹை பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து வீடியோவில் எல்போ லென்த்துக்கு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹை பஃப் ஸ்லீவ் வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். தேவையான கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். லைனிங்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கை வந்து 4 லேயரில் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இன்ச் அளவுக்கு நீளமாக எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான கை உயரத்தை விட எக்ஸ்ட்ரா ஒரு 3லேருந்து 4 இன்ச் வரைக்கும் நமக்கு கிளாத் வந்து எக்ஸஸாக தேவைப்படும். நம்ம இப்போ எல்போ லென்த்துக்கு தைக்க போகிறதுனால அந்த எல்போ லென்த் ஸ்லீவோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. அதோட 1 இன்ச் வந்து தையலுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கும் மேலே பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து 12 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கேப் ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறோம். மேலேருந்து 4 இன்ச் உயரத்தில் நான் வந்து கேப் ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட ப்ளவுஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு லைன் போட்டு எடுத்துட்டு நம்மளோட ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து எடுத்து வச்சு அதோட அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டை வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே ஷோல்டருக்கான லைனையும் சைடில் சீம் அலவன்ஸ் லைனையும் விட்டுட்டு மேலே ஷோல்டருக்கான அளவை விட்டுட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக 8.5 இன்ச் வருது. ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச் இந்த சைடு இருக்குது. இப்போ தையலுக்கான அளவு போக மிச்சம் இருக்கிற அந்த 8.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேருந்து சைடில் வந்து தையலுக்கு 1.5 இன்ச்சையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எல்போ லென்த் ஸ்லீவ் கட் பண்ணாலும் மேலேருந்து ஷார்ட் ஸ்லீவுக்கான உயரத்துலையும் நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கணும். மேலேருந்து ஒரு 7 இன்ச் உயரத்தில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல கையோட சுற்றளவு வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் என்ன அளவு தேவையோ அந்த இடத்துல மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். சைடில் தையலுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து போட்டு விட்டுக்கலாம். எல்போ லென்த் ஸ்லீவ் தைக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவோட அந்த கை சுற்றளவையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இல்லைனா கை சுற்றளவு பகுதியில் கொஞ்சம் லூஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 8.5 இன்ச் மார்க் பண்ணாலும் அந்த இடத்துலேருந்து கிராஸாக லைன் போட்டு எடுத்துட்டு அந்த லைனை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இது எல்லாமே எப்பயும் மார்க் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற 2 பாயிண்ட்டுக்கு மேலேயும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கிராஸாக ஜாயின் பண்ணி விட்டுட்டு மேலேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு பேக் ஆர்ம் ஹோல் வரைகிற லைனு. இது வந்து பேக் சைடு கைக்கான ஆர்ம் ஹோல் வளைவு. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வளைவு வந்து நான் இப்போ போட்டு விடுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. சென்டரில் மார்க் பண்ணோம்ல அந்த பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே வந்து நம்ம பஃப் வைக்கிறதுக்காக ஒரு 3 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்திருக்கோம். இந்த பஃபோட உயரம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு இல்லை 5 இன்ச்சு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 5 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து கிளாத் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ 3 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஃபோல்டிங்லேருந்து அகலம் வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த அகலமும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக அகலமாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் வந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு மேலே வரைக்கும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த லைன் கிராஸ் ஆகுற இடத்துல இந்த மாதிரி வளைவாக கோடு போட்டு விட்டுக்கோங்க. அதுதான் நமக்கு அந்த பஃபோட கிளாத் வந்து முடிகிற இடம். உங்களுக்கு ரொம்ப சின்னதாக வந்து பஃப் வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த லைனுக்கு நேராக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஸ்லைட் பஃப் தான் கொடுக்க போகிறேன். அதனால இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்க அந்த 2 இன்ச் பாக்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆர்ம் ஹோல் லைனில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா நம்ம செகண்ட் போட்டிருக்கோம்ல அந்த சென்டரில் மிட் பாயிண்ட்லேருந்து லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனில் இந்த கர்வ் லைன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நமக்கு பஃபோட அகலம் வந்து எந்த அளவுக்கு வேணும், எந்த அளவுக்கு பெருசாக நமக்கு பஃப் வந்து நமக்கு அந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லைனுக்கு பக்கத்தில் நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கேருந்தும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். பஃப் வந்து நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பேக் ஆர்ம் ஹோல் ரெண்டுமே வந்து கரெக்டாக அந்த ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹை பஃப் ஸ்லீவ் கட் பண்ணி தைக்கிறதுக்கு நமக்கு ஸ்லீவுக்கு தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படும்.
நார்மலா நீங்க ஸ்லீவுக்கு எடுக்கிற கிளாத்தை விட இதுக்கு வந்து உயரம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அதனால அதுக்கேத்த மாதிரி கிளாத் எடுத்து கட் பண்ணி தச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேக் ஆர்ம் ஹோல் தான் கட் பண்ணி விட்டுட்டு நாச்சஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 லேயர் கிளாத்தை மட்டும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டா இந்த அளவுக்கு கர்வ் இருந்தா போதும். எல்போ லென்த் ஸ்லீவ்ல பஃப் வச்சு தைக்கும் போது இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் இருந்தாலே சரியா இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதுன்னு தெரியறதுக்காக நாச்சஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேல பஃப்க்கு நம்ம எந்த அளவுக்கு கிளாத் விட்டுருந்தோமோ அந்த லைன் வரைக்கும் நம்ம வந்து நாச் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்குள்ள மட்டும்தான் நம்ம வந்து பஃப் வந்து ப்ளீட் வச்சு தச்சு விடுவோம். இப்போ இதே சைஸ்க்கு நம்ம மெயின் கிளாத்லயும் துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். சுத்தி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. தைக்கிறது எப்படின்றது பார்க்கலாம். லைனிங் போட்டு ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம நார்மல் லைனிங் ப்ளவுஸ்க்கு எப்படி வந்து ஸ்லீவ் லைனிங் அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தடில் தான் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே தெரியுற மாதிரி எடுத்து வச்சுட்டு கீழே 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு அந்த உள் பக்கம் வந்து லைனிங் கிளாத்தை திருப்பி எடுத்துக்க போகிறோம். ரெண்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போதும் ஸ்லீவ் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பேக் ஆர்ம் ஹோல் எடுத்து வச்சு இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்லீவ்ல கீழே வந்து நம்ம தச்சு விட்டாச்சு. நமக்கு ஸ்லீவ் மாறாம தைக்கணும் அப்படின்னா ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னொரு சைடு வந்து பேக் ஆர்ம் ஹோல் வச்சு அடுத்த ஸ்லீவ் வந்து ஸ்டார்ட் பண்ணி தைக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து மாறாம இருக்கும். ரெண்டு ஸ்லீவ்லையும் கீழே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. லைனிங் கிளாத்துக்கு மேலே மட்டும் ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தையல் வந்து லைனிங் கிளாத்துக்கு மேலே மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு உள்ள வச்சிருக்கிற லைனிங் கிளாத் வந்து நம்ம பிளவுஸ் போடும்போது நமக்கு கையை விட்டு வெளியில வராது. இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கமா திருப்பி விட்டுட்டு மேலே மெயின் கிளாத்துக்கு மேலேயும் இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த தையல் வந்து ஆப்ஷனல் தான். இந்த தையல் நீங்கள் போடலைன்னா நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீட்டாக தான் இருக்கும். நான் கீழே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ கீழே தையல் போட்டதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஃபுல்லாக வந்து லாங் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் எக்ஸஸ் கிளாத் எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் எதுன்னு தெரியறதுக்கு கரெக்டாக நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த இடத்துலலாம் நாச் மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துலலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே பஃப் வச்சு தைக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ளீட் வந்து தைச்சு விட போகிறோம். இந்த மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த 3 பாயிண்ட்ல துணியோட நல்ல பக்கம் எடுத்து வச்சு ப்ளீட் வச்சுக்கோங்க. பஃப் ஸ்லீவ் தைக்கும் போது ப்ளீட் வைக்கும் போது 2 சைட்ல இருந்தும் நமக்கு ப்ளீட் வந்து இந்த சென்டர்ல மேலே வந்து நாச் கட் பண்ணி சென்டர்ல மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த பாயிண்ட்டை நோக்கி தான் இருக்கணும். இப்போ நான் ரைட் சைட்ல இருந்து ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்றேன்.
ரைட் சைட் ப்ளீட் வைக்கும்போது அந்த சென்டரை பார்த்த மாதிரியே மடித்து ப்ளீட் வச்சுக்கோங்க. சென்டர் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் திரும்ப ப்ளீட் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம சென்டர் பார்த்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நீங்கள் ப்ளீட் வைக்கணும். ப்ளீட் வந்து நல்ல குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீட் வைக்கல அப்படின்னா கூட நீங்கள் லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து லைட்டாக அந்த ஒரு நூல் வந்து எடுத்து விட்டுட்டு நீங்கள் சுருக்குனீங்கன்னா கூட உங்களுக்கு சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து இதில் கையை வச்சே வந்து சின்ன ப்ளீட்ஸாக இந்த மாதிரி தச்சு விட்டுக்கிறோம். இப்போ ஒரு சைடு வந்து ப்ளீட் வந்து தச்சு முடிச்சாச்சு. சென்டர் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்து தைக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே தைச்ச ப்ளீட்ஸ்க்கு ஆப்போசிட் சைட் டைரக்ஷன்ல நம்ம வந்து வச்சு தைக்கணும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண அந்த பாயிண்ட் வரைக்கும் தச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் ஈக்குவலா ப்ளீட் இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ளீட் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை அப்படி வெளியில எடுத்து விட்டு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அளவு வந்து நமக்கு எந்த அளவுக்கு வெளியில தெரியும் அப்படின்றத இந்த மாதிரி நீங்க ஸ்லீவ் எடுத்து விட்டு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நம்ம பாடி பார்ட்டோட அட்டாச் பண்றப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கரெக்டா வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். இதை பாடி பார்ட்டோட சேர்த்து அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான ஆம்ஹோல் ரவுண்ட் இருக்கா அப்படின்றத. எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா சேர்த்து ஜாயின் பண்ணும்போது இன்னொரு ப்ளீட்ஸ் வந்து எந்த எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அங்க வச்சுக்கலாம். கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன ப்ளீட்ஸ் வந்து ஒரு ப்ளீட்டை வந்து பிரிச்சு விட்டுட்டு பாடி பார்ட்டோட சேர்த்து இந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண மாதிரியே நான் ரெண்டு ஸ்லீவுக்குமே ப்ளீட் வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஷோல்டரோட சென்டர்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்லீவையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். பாடி பார்ட்டோட ஷோல்டர் ஜாயிண்டோட சென்டர்ல ஸ்லீவோட சென்டர் வர மாதிரி வச்சு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைட்ல இருந்து செக் பண்ணிக்கோங்க ஆம்ஹோல் அளவு கரெக்டா முடியுதான்னு. இப்போ ஒரு சைடு ஆம்ஹோல் வளைவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சைடு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்றப்போ உங்களுக்கு மேல இந்த ஷோல்டர் பாயிண்ட் கிட்ட எக்ஸஸா துணி வந்ததுன்னா அதை சின்ன ப்ளீட்டா வச்சு சேர்த்து தச்சுக்கலாம். அப்படி பத்தலை நம்ம ஜாயின் பண்றப்ப கொஞ்சம் துணி அந்த இடத்துல பத்தாம இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன ப்ளீட்டை வந்து கடைசியா இருக்க ப்ளீட்டை மட்டும் பிரிச்சுட்டு நீங்க சேர்த்து தச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து அந்த ஸ்லீவை வந்து பாடி பார்ட்டோட சேர்த்து அட்டாச் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு நீட்டான ஒரு சிம்பிள் ஹை பஃப் ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹை பஃப் ஸ்லீவ் வந்து திரும்பவும் ட்ரெண்டிங்ல இருக்கு. இது எல்லாமே ஓல்டு மாடல் தான். பட் இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. ரொம்ப குட்டியா ஹை பஃப் வைக்கிறது தான் வந்து இப்போ ஃபேஷனா இருக்கு. கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் இந்த ஹை பஃப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.